2000ஆம் ஆண்டு சதக் பொறியியல் கல்லூரியில் MBA படித்த 4 மாணவர்களுடைய நட்புதான் இன்றைக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தில் இயங்கக்கூடிய இளம் தொழில் முனைவோர் மையத்தோட தொடக்கத்துக்கு காரணம்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆம், 2003ஆம் ஆண்டு MBA பட்டதாரி மாணவரான திரு முஜிபுர் ரகுமான், திரு நல்லமுத்து, திரு ரகுநாத், திரு அருண்குமார் ஆகியோருக்கு இடையேயான நட்பு படிப்புடன் நின்று விடாமல் தொடர்ச்சியாக தங்களுடைய தொழில் அறிவை பகிர்ந்து கொள்ள ஒவ்வொரு சனிக்கிழமையும் சந்திக்க முடிவு செய்கின்றனர். ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒன்று கூடி தங்கள் தொழிலில் ஏற்படக்கூடிய சவால்கள், தொழில் பயணத்தில் கற்றுக்கொண்ட விஷயங்கள் பற்றி கலந்துரையாடுகின்றனர். 2 மணி நேர இடைவிடாத தொழில் சம்பந்தமான கலந்துரையாடல் என்பது அன்றைய காலகட்டத்தில் எவ்வளவு சவாலானது என்பது நாம் அறிந்ததே. தொழிலுக்கு தேவை படிப்பறிவு மட்டுமல்ல என்பதை புரிந்து கொண்ட நாள் வரும். தமிழகமெங்கும் நடைபெறுகின்ற பல்வேறு தொழில் சம்பந்தமான கருத்தரங்குகள், பயிற்சி பட்டறைகள் போன்றவற்றில் கலந்து கொண்டு தங்கள் தொழில் அறிவை வளர்த்து கொண்டனர். தங்களுடைய கூட்டத்தில் திரு சந்திரசூடன், திரு வடிவேல் ஆகியோரையும் இணைத்துக் கொண்டனர். ஒரு நாள் வார கூட்டம் ஒன்றில் கலந்துரையாடிய பொழுது திரு நல்லமுத்து அவர்கள் வணிக இதழ் ஒன்றில் தொழில் சம்பந்த அமைப்பான வர்த்தகர் சங்கம் சார்பாக இளம் தொழில் முனைவோர் மையம் என்ற ஒன்று தொடங்கப்பட்டுள்ளதாகவும், அதில் கலந்து கொண்டால் ஏராளமான தொழில் அணுகுமுறைகளை அறிந்து கொள்ளலாம் என்பதையும் தெரிவிக்கிறார். அனைவரும் இதை ஏற்றுக்கொண்டு அடுத்த வாரமே திரு முஜிபுர் ரகுமான், திரு நல்லமுத்து, திரு ரகுநாத், திரு வடிவேல் ஆகிய 4 மதுரை சென்று தங்களை இணைத்துக் கொள்ள விருப்பம் தெரிவிக்கின்றனர். இளம் தொழில் முனைவோர் மையமானது மதிப்புக்குரிய மேதகு முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு APJ அப்துல் கலாம் அவர்களால் 2004ஆம் ஆண்டு மதுரையில் தொடங்கப்பட்டு உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்றுக் கொண்டிருந்தது. முதலில் இவர்களுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டு வர்த்தகர் சங்கத்தில் தங்களை இணைத்துக் கொண்டால் மட்டுமே இளம் தொழில் முனைவோர் மையத்திலும் இணைய முடியும் என்ற கட்டுப்பாடு இருந்தது. இதனை ஏற்று தங்களை வர்த்தகர் சங்கத்தில் இணைத்துக் கொண்டு இளம் தொழில் முனைவோர் மையத்திலும் இணைந்தனர். முதலில் இம்மையமானது மதுரையில் இருக்கக்கூடிய வர்த்தகர்களின் அடுத்த இளம் தலைமுறைக்கு தொழில் சம்பந்தமான கருத்தரங்குகள் மற்றும் பயிற்சி வழங்க தொடங்கப்பட்டது. இம்மையம் தொடங்கப்பட்ட காலத்தில் இந்த 4 நபர்களை தவிர மதுரையை சேர்ந்த உறுப்பினர்கள் மட்டுமே பெரும்பான்மையாக இருந்தனர். 60 நபர்களை மட்டுமே கொண்டு தொடங்கப்பட்டது இளம் தொழில் முனைவோர் மையம். 2004ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட முதல் ஆண்டிலேயே தங்களை இணைத்துக் கொண்டனர். முதல் கூட்டமானது மதிப்புக்குரிய திரு நீதிமோகன் அவர்களால் நடத்தப்பட்டது. முதல் கூட்டத்திலேயே பணத்தை எப்படி கையாள்வது, ஒரு நிறுவனத்தில் யார் யாருக்கு என்னென்ன வேலைகள் கொடுக்கப்பட வேண்டும் என்பதனை பற்றிய தெளிவான விளக்க உரையை வழங்கினார். தன்னுடைய நிறுவனத்திற்கான காசோலையில் கையெழுத்திட்டு 3 ஆண்டுகளுக்கு மேல் ஆனது என்ற தகவல் அவர்களை பெரிதும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. அந்த கூட்டம் முடிந்ததும் ராமநாதபுரம் திரும்பி வருகின்ற வழி முழுவதும் அந்த சிந்தனை அவர்களை துரத்தியது. இவ்வகையான கருத்துக்கள் அவர்களுக்கு தொழில் சம்பந்தமான கண்ணோட்டத்தையே மாற்றியது. அன்று முதல் இளம் தொழில் முனைவோர் மையத்தில் தாங்கள் கற்றுக்கொண்ட அனைத்து அறிவையும் தங்களுடைய தொழிலில் பயன்படுத்த தொடங்கினர். அதன் விளைவாக தங்கள் தொழில் மிக விரைவாக வளர்வதை உணர்ந்தனர். இவ்வாறாக 5 ஆண்டுகள் கடந்து 2010ஆம் ஆண்டு வரை மதுரை சென்று கூட்டத்தில் கலந்து கொள்கின்றனர். ஒரு காலகட்டத்தில் தாங்கள் கற்று பலன் பெற்ற இந்த அறிவை தங்களுடைய மாவட்டமான ராமநாதபுரத்தில் உள்ள மக்களும் பயன்பெறும் வகையில் கொடுக்க வேண்டும் என்று எண்ணிய நாள் வரும். ராமநாதபுரத்திற்கு என தனி கிளை ஒன்றை தொடங்க கோரிக்கை வைக்கின்றனர். கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டதை அடுத்து ராமநாதபுரத்தில் இந்த நால்வரும் சேர்ந்து தனி கிளையை உருவாக்குகின்றனர். இம்முயற்சிக்கு அன்றைய காலகட்டத்தில் திரு சத்யா MR ட்ரேடர்ஸ், திரு சுப்பிரமணியன் பஜாஜ், திரு ஜெயக்குமார் முருகன் ஸ்டோர், திரு ரஃபீக் AR ட்ரேடர் ஆகியோரும் ஆதரவு தெரிவித்து தங்களால் இயன்ற முயற்சியை செய்ய முன்வந்தனர். அனைவருடைய கடுமையான உழைப்பின் காரணமாக 2010ஆம் ஆண்டே 100 உறுப்பினர்களுடன் இளம் தொழில் முனைவோர் மையம் ராமநாதபுரம் கிளை தொடங்கப்பட்டது. அடுத்த ஆண்டே எஸ்கான் நிகழ்விற்கு ராமநாதபுரத்தில் இருந்து உறுப்பினர்கள் அனைவரும் தனி பேருந்து மூலம் கலந்து கொண்டது அனைவராலும் பாராட்டப்பட்டது. 2010 முதல் 3 ஆண்டுகளுக்கு ராமநாதபுரம் கிளையின் தலைவராக திரு முஜிபுர் ரகுமான் அவர்கள் செயலாற்றினார்.
அடுத்த 3 ஆண்டுகள் தலைவராக திரு நல்லமுத்து அவர்கள் செயலாற்றினார். 2016ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரை திரு முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் தலைவராக செயலாற்றி வருகின்றார். 2010ஆம் ஆண்டு தொடங்கி இன்று வரை பல்வேறு வெற்றிகரமான தொழில் நிறுவனங்களை ராமநாதபுரம் இளம் தொழில் முனைவோர் மையம் உருவாக்கி உள்ளது. இன்று ராமநாதபுரத்தில் வெற்றிகரமாக தொழில் முன்னோடியாக திகழக்கூடிய நிறுவனங்களான ஏசியன் பில்டிங் மெட்டீரியல்ஸ், பெஸ்ட் மம்மி, ஆனந்தம் சில்க்ஸ், எவரெஸ்ட் ஜுவல்லர்ஸ், ராஜம் ஹீரோ மோட்டார்ஸ் ஆகியோர் இளம் தொழில் முனைவோர் மையத்தின் உறுப்பினர்கள் ஆவர். தொடர்ந்து 14 ஆண்டுகளாக ராமநாதபுரத்தில் இருக்கின்ற பல்வேறு தொழில் முனைவோர்களுக்கு சிறந்த தொழில் அறிவையும் தொழில் அணுகுமுறைகளையும் தொடர்ந்து பயிற்றுவித்துக் கொண்டிருக்கிறது. ராமநாதபுரத்தில் இம்மையம் தோன்ற நாம் கற்றுக்கொண்டு பலனடைந்த யாவற்றையும் பிறருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும், பகிர வேண்டும் என்ற 4 நபர்களின் சிந்தனை மாற்றமே காரணம். அவர்களின் சிந்தனை மாற்றத்திற்கு உரிய மரியாதை செலுத்தும் விதமாக இந்த ஆண்டு நம்முடைய ஆண்டு விழாவினை மாற்றம் என்ற தலைப்பில் கொண்டாடுவதில் பெருமிதம் கொள்கிறது இளம் தொழில் முனைவோர் மையம் ராமநாதபுரம்.